வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் RJ துர்கா. இன்னைக்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்புல இருந்து நம்ம கூட 3 என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இணைந்திருக்காங்க. முதலாவதாக பிரபாகரன் வீரரசு அவர்கள். இவர் ஒரு சுற்றுச்சூழல் பொறியாளர், கிளைமேட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காரு. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன்ல ஒரு மெம்பரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உயிர்கொள்ளும் சுதந்திர காற்றுன்னு ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக லோகேஷ் பார்த்திபன் அவர்கள் யங் ஜியாலஜிஸ்ட் மற்றும் கிளைமேட் ரிசர்ச்சரான இவர் பூவுலக மேகசின்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பூமியின் நாட்குறிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்துல உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு அறிவியல் பூர்வமா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. அதன் பிறகு இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர் கார்முகிலன் அவர்கள். இவர் போர் ஒரு சூழல் வன்முறைன்னு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்காரு. கிளைமேட் கவுண்டவுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டராகவும் இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம் சார். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். IPCC ரிப்போர்ட், அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் முதல்ல கொடுக்குமே. IPCC அப்படின்னா இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு, பன்னாட்டு அமைப்பு வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றின ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அது 1988 வாக்கில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு 1990ஆம் ஆண்டு இதனுடைய முதல் ஆய்வறிக்கை, அதாவது கிளைமேட் சேஞ்சினால் உலகத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட போகுது, இந்த பாதிப்புகள்னால் வந்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, அதிலேருந்து எப்படி தற்காத்து கொள்வதுன்ற மாதிரியான ஒரு டீட்டெயில் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு 1990 முதல் ஆய்வறிக்கையை வெளியிட்டது. இந்த IPCC அமைப்பு பார்த்திங்கன்னா 160 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு அமைப்பு. இது முழுக்க கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் கிளைமேட் சேஞ்ச் பாதிப்புகளை கண்டறிந்து மக்களை வந்து அதிலிருந்து தகவமைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வரும் ஒரு விஞ்ஞானிகள் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த IPCC தன்னோட ஆய்வுகளை எதன் அடிப்படையில் செய்கிறாங்க? IPCCயோடைய ஆய்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியல் அடிப்படையில், விஞ்ஞானமும் அறிவியலும் இணைந்து இந்த காலநிலை மாற்றம் வந்து பாதிப்பு வந்து என்னென்ன மாதிரி இருக்க போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே மழைப்பொழிவு எந்த அளவுக்கு குறைய போகிறது, வெப்பம் எவ்வளோ அதிகரிக்குது, வெப்பம் அதிகரிப்பதனால் எவ்வளோ வந்து பனி உருகுவதனால எவ்வளோ சீ லெவல் ரைஸ் வந்து ஏற்படும், சீ லெவல் ரைஸ்னால எவ்வளோ வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பாகும், கிரவுண்ட் வாட்டர் உப்பாகிறதுனால எவ்வளோ வந்து விளைநிலங்கள் வந்து விவசாய நிலம் பாதிக்கப்படும், அதனால் எவ்வளோ உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். இது எல்லா விஷயங்களையும் அறிவியல் பூர்வமாக இப்போ பாஸ்ட் டேட்டா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம 1880ஆம் ஆண்டு, அதாவது தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து மனிதர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மனித செயல்பாட்டினால் நடக்கும் இந்த காலநிலை மாற்றம் இந்த 1880லேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற இந்த பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மூலயமாகவும் இந்த இம்பேக்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த டெம்பரேச்சர் ரைஸ் வரும்போது, எந்த மாதிரியான இந்த அமைப்பு மாற்றங்கள் வரும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இங்கே இருக்க பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இங்கே இருக்க சிமுலேட்டர்ஸ் இருக்குது, இங்கே ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் முந்தைய தரவுகளையும் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து வைத்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கள ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கின்ற இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு மொத்தமாக வந்து இவங்க அனலைஸ் பண்ணும்போது அந்த அறிவியல் பூர்வமாக இந்த ஆய்வுகளுடைய தரவுகளை வந்து வெளியிடுகிறார்கள். இது வரைக்கும் IPCCயில் எத்தனை ரிப்போர்ட் வந்திருக்கு? இதுவரை 6 ரிப்போர்ட் வந்து 6 அசஸ்மெண்ட் பீரியடில் 6 ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 6th அசஸ்மெண்ட் பீரியடில் சமீபத்தில் வந்து 2021 அந்த ரிப்போர்ட் வந்தது. அதில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைட்டிலே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இனிமேல் இயல்பு வாழ்க்கை என்பதே வந்து பேரிடர்களுக்கு மத்தியில் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோன்னா, நமக்கு ஏற்ற வருஷத்துக்கு ஈஸ்ட் கோஸ்ட்லேயே வருஷத்துக்கு 2 புயல் மினிமமாக நம்ம சந்திச்சிருப்போம். அந்த புயலுடைய தீவிரம் வந்து வருஷம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அந்த சைக்ளோனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே போகும். அதே சமயத்தில் அரேபியன் சீலையும் வந்து நமக்கு அதிகமான புயலை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இந்தியான்னு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே வந்து அதிகமான புயல்கள் வந்து
ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதிகமான வறட்சியும் ஏற்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தோம்னா வரலாறு காணாத அளவில் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஐபிசிசி ரிப்போர்ட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்களா. சவுத் ஏஷியன் கான்டினென்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக மழை பெய்யும், அதனால் வெள்ளங்கள் ஏற்படும், அதே சமயத்தில் வறட்சிகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐபிசிசியோடைய இந்த 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கையாக பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆய்வறிக்கைகளில் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக யார் காரணம் அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து கிடைக்காம இருந்துச்சு. அப்போ இதுக்கு வெறும் மனித நிகழ்வு மட்டும்தான் காரணமா, மனித செயல்பாடு மட்டும்தான் காரணமா, இல்லை இயற்கையாகவே வந்து கிளைமேட் சேஞ்ச் இங்கே நடக்குதா அப்படின்ற கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியிலே இருந்துச்சு. அப்போ இதுக்கான பதில் தேடும் ப்ராசஸில் இருந்த விஞ்ஞானிகள் அது முடிவை வந்து ஒரு அப்ரப்டாக இதுதான் காரணம், மனித செயல்பாடு தான் காரணம்னு சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அப்போ 4வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கை, 5வது ஆய்வறிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனித செயல்பாடும் இயற்கையும் சேர்ந்து கூட இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை தான் வந்து முன் வச்சுட்டு இருந்தது. ஆனால் இந்த 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கை தான் மிக தெளிவாக சொன்னது, கிளைமேட் சேஞ்சுக்கு மனித செயல்பாடுகள் மட்டும்தான் காரணம். இட்ஸ் அ ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த தொழில் புரட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் மனித செயல்பாடுகளால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம வெளிவிட்ட அந்த ஃபாசில் ஃபியூலோடைய அந்த க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் தான் இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து இவ்வளோ தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கை வெளிக்கொண்டு வந்துச்சு. எனவே தான் அந்த ஆய்வறிக்கை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கருதப்படுது. காரணிப்படுத்தும் அறிவியல், ஏர்பியூலர் சயின்ஸ், அதன் அடிப்படையில் தான் வந்து இதுக்கான செயல்பாடுகளுக்கு 100% மனித செயல்பாடுகள் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்ட்ரிபியூஷனல் சயின்ஸ், காரணிப்படுத்தும் அறிவியல் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக வந்து இப்போ பூமியோடைய நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துப்போமே, இந்த பூமி வந்து ஒரு 450 கோடி ஆண்டுகள் ஆச்சு பூமியை உருவாகி. இந்த 450 கோடி ஆண்டுகளை பார்த்தோன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையாக தான் இருந்திருக்கு. சில டைமில் ஐஸ் ஏஜ் வந்திருக்கு, அதை விட அதிகமாக பூமி இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான டெம்பரேச்சரோடு இருந்திருக்கு. ஆனால் கடைசியாக ஒரு 10,000 ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள் பார்த்தோன்னா ஒரு நிலையான டெம்பரேச்சர் இருந்திருக்கு. ஸோ ஒரு ஐஸ் ஏஜ் முடிஞ்சு மனுஷன் வந்து நாடோடி சமூகமாக இருந்து விவசாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமானதாக விளங்கிடுச்சு. அதனால தான் வந்து மனிதன் வந்து விவசாயம் வந்து கண்டுபிடிக்கிறான். விவசாயம்லேருந்து இப்போ சிவிலைஸ்ட் ஆகி இப்போ இந்த அளவுக்கு வந்து உருவாகி இருக்க காரணமே வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நிலையான டெம்பரேச்சர் தான். ஸோ இதுதான் வந்து இப்போ பூமியோட 450 கோடி ஆண்டுகள் சொன்னல, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து பீரியடாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணி மனித செயற்பாடு காரணம்னு இப்போ சொன்ன மாதிரி அது வர வந்து மனிதன் உருவான காலம் வந்து ஹோலோசின் அப்படின்ட்டு வரையறுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே வந்து மனித செயற்பாடுகளால் ஏற்படுது. ஸோ இது வந்து இந்த காரணத்துக்கு முக்கிய காரணம் மனிதன் தான் அப்படின்றதுக்காக இது வந்து ஆந்த்ரோபோசின் அப்படின்ட்டு வரையறுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ட்டு ஆராய்ஞ்சி ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, இதுதான் வந்து ஆட்ரிபியூஷனல் சயின்ஸ்க்கு வந்து ஒரு இதுவாக நடந்துகிட்ருக்கு. இந்த காரணிப்படுத்தும் அறிவியல் அடிப்படையில் தான் கடந்த அதாவது 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி 2015 21 வரைக்குமான 7 ஆண்டுகளில் இருக்கிற 400 பேரிடர்கள் எடுத்து அதில் வந்து இதை கான்ட்ரிபியூட்டர் சயின்ஸ் இந்த காரணிப்படுத்தும் அறிவியலுக்கான இதை கொடுத்து அதில் வந்து 80% இந்த புயல் இந்த பேரிடர்கள் வந்ததுக்கு காரணம் 100% மனித செயல்பாடுகள் தான். மனித செயல்பாடு ஏற்பட்ட காலநிலை மாற்றம் தான். மீதி இருக்கிற 20% எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. அது கிளைமேட் சேஞ்ச் காரணம்லேயே நாங்கள் சொல்ல, எங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கல, அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே அத்தனை சதவீதம் கிட்டத்தட்ட 80% கண்டிப்பானா 400ல் 80ங்கிறது மிகப்பெரிய அளவு. அவ்வளோ பேரிடர்கள் காலநிலை மாற்றத்தால் தான் ஏற்படுதா? கண்டிப்பாக. இந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1986களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை வந்து இயல்பான மாதத்தை சந்தித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் வந்து 90களுக்கு அப்புறம் பிறந்தவங்கள தான் இருப்போம். ஸோ நம்ம பார்த்து வளர்ந்து இப்போ தெரிஞ்சக்கூடிய காலகட்டம் எல்லாமே நம்ம சின்ன வயசில் இந்த அளவுக்கு வெயில் அடிக்கலை. இப்போ இந்த வருஷம் ஏற்பட்ட வெயிலே வந்து
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வெயிலே கிடையாது. ஸோ சின்ன வயசில் வெயில் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு நினச்சிருப்போம், அதை இயல்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 86களுக்கு அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் இயல்பான மாதத்தை சந்திச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, நம்ம தாத்தா பாட்டிகள் அவங்க வாழ்நாள் முழுவதும் சந்தித்த பெரிய பேரிடர்களை நம்ம வருடம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எடுத்துன்னு போயிட்டு நமக்கு ஒரு இடத்துல வந்து நிற்பாடுதில் என்ன காரணம், இது இத்தனை வருஷமாக சரியாக தானே இருந்தது, இப்போ ஏன் வருஷம் புயலோட எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ ஒன்றுமில்ல, நம்ம வீட்டில் நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க ஆடியில் வந்து நல்லா காற்றடிக்கும், ஐப்பசி நல்லா மழை பெய்யும். ஸோ அவங்களால நான் சொன்னல அந்த 10,000 ஆண்டுகளாக இருந்தக்கூடிய கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதத்தில் இது பெய்யும், இந்த கிளைமேட்டில் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கும், அது ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து விவசாயம் ஆரம்பித்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, போன மாதம் அதிகமான மழை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து கடந்த 70 ஆண்டுகளில் ஜூன் மாதத்தில் பெஞ்ச 2வது பெரிய மழை. நமக்குலாம் ஸ்கூலில் ஜூன் மாதம் லீவ் விட்டாங்களா? நமக்கு லீவ் விட்டதெல்லாம் நவம்பர் மாதத்தில். ஜூன் மாதத்தில் ஸ்கூல்களுக்கு லீவ் விட்டது இதுதான் முதல் முறை. இது எல்லாமே வந்து தான் காரணம். இது எல்லாம் கிளைமேட் சேஞ்சுங்கிறது உண்மையாக நடக்கக்கூடியது அப்படின்ட்டு நம்பப்படுது. உண்மையாக இப்போ எல்லாமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்ட்ரூ குரூஸ் வந்து நாம் வந்து காலநிலை நரகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அல்லது கால்நிலை வெடிகுண்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்? இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற விஷயத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு பன்னாட்டு தலைவர்கள்லாம் கூடி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. 2014 சைன் பண்ணப்பட்ட இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பை எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி 2100ஆம் ஆண்டுக்குள்ளே உலகத்தோடைய வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் எட்டுவதை தடுப்பதற்காக இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு அந்த கையெழுத்திட்டு சில வாக்குறுதிகளை வந்து உலக நாட்டு தலைவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா கவனிக்கணும். 2100ஆம் ஆண்டுக்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸ் வரதை நாங்கள் தடுக்க போகிறோம்னு தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஆனால் இந்த 6வது ஐபிசிசி ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸ் வருவதற்கான வாய்ப்புகள் 50% இருப்பதாக சொல்லுது. அப்போ 2100 ப்ரெடிக்ட் பண்ணது 2030 நடக்க போகுது, 70 வருஷம் முன்னாடியே நடக்க போகுதுன்னா அப்போ 2100 வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? அப்போ இப்போ இருக்கிற இந்த உற்பத்தி முறை அப்படியே தொடர்ந்துச்சுன்னா, இப்போ நம்ம எமிட் பண்ணுற இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 2100ஆம் ஆண்டுக்குள்ளே 4.4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை வந்து உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மனதில் வைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் சினாரியோவை கருத்தில் வச்சு தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகிறத நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 2 டிகிரி ரைஸை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், இப்போதுலேருந்தே இந்த 8 ஆண்டுகள், இந்த 7 ஆண்டுகள் 2030ஆம் வருஷத்துக்குள்ளே நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து நம்ம குறைச்சிருக்கணும். எல்லா நாடுகளும் வந்து கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ஸை உடனடியாக கைவிடணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த 7 ஆண்டுகள் தான் ரொம்ப முக்கியமான 7 ஆண்டுகளாக கருதப்படுது. பூமியில் மனுஷன் பிழைச்சிருக்க போகிறானா, மனித இனம் பிழைத்திருக்க போகுதா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க போகும் 7 ஆண்டுகள் இந்த 7 ஆண்டுகள். அப்போ இந்த 7 ஆண்டுகள் வந்து இவ்வளோ குரூஷியலான டைமில் கூட நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சோடைய அந்த பாதிப்புகளை வந்து புரிஞ்சிக்காமல் இன்னமும் வந்து நம்ம வந்து க்ரீன்ஹவுஸ் கேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் எமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோன்ற ஒரு ப்ரெசன்ட் சினாரியோ அடிப்படையில் வச்சு தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கார். ஐபிசிசி அறிக்கையில் மற்ற நாடுகளை விட ஆசிய நாடுகளை சுற்றி கடல் மட்டம் உயரம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்திய பெருங்கடல் மற்ற பெருங்கடல்களை விட கடல் மட்டம் உயரத்தில் அதிகமாக இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆசிய நாடுலேயும் குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் வந்து கடல் மட்ட உயர்வுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது. இதுதான் அதிகமாக மழை பெய்ய போகிறதும் இந்த பகுதியில் தான், அதிகமான வறட்சிகள் ஏற்பட போகுதும் இந்த பகுதியில் தான் அப்படின்னு 2019 இது மைக்ரேட் ஆன மக்கள் வந்து இந்த பகுதியில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் மக்கள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு மைக்ரேஷன் டேட்டா மக்கள்
புலம்பெயர்ந்து போனவர்கள் மக்களோட கணக்கில் இது வந்து 30% மக்கள் வந்து இங்கேருந்து வேறொரு இடத்திற்கு நகர்ந்து போயிருக்காங்க. இந்த பகுதியில் எதுக்கு கடல் மட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டே எடுத்துப்போமே, தமிழ்நாட்டில் வந்து 1071 கிலோமீட்டர் வந்து கோஸ்டல் ரீஜன். இது இங்கே வந்து அதிகப்படியான கடல் நீர் மட்டம் வந்து உயரப்போகுது. ஏன்னா இங்கே டெம்பரேச்சருங்கிறது ரைஸ் ஆக போகுது அப்படின்ட்டு, இந்த பகுதியில் தான் அதிகமான டெம்பரேச்சர் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் வந்து இந்த போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வந்து உருகிறது வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக வெஸ்ட் அண்டார்டிகா பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிகள் எல்லாமே 1.7 இல்லை 1.8 டிகிரி செல்சியஸ் அந்தளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மொத்த பனிகளுமே உருகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை மொத்த பனிகளும் உருகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தெற்காசிய பகுதிகளில் வந்து கடல் நீர் மட்டம் வந்து ரொம்ப அதிக அளவில் உயரும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐபிசி ரிப்போர்ட்டில் இதே நிலைமை தொடர்ந்தால் ஆற்றலுக்காக நம்ம அதிக செலவு செய்ய வேண்டியது வரும், ஆற்றல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அது நமக்கு இதை விட மிக மோசமான நிலைமையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஐபிசி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எதுலேருந்து வருது? கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம பண்ணுற எந்த நடவடிக்கை, மனித நடவடிக்கை காரணம்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் மனித நடவடிக்கையில் எந்த நடவடிக்கைகள் வந்து முக்கியமாக காரணமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ எனர்ஜி செக்டர், இந்த ஆற்றல் துறை தான் 70% மேலே காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ 70% வந்து உங்களுக்கு ஆற்றல் எனர்ஜி, அதாவது எனர்ஜின்னு சொல்லும் போது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு ஜென்ரேஷனுக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் எரிக்கிறது, பெட்ரோல் டீசலுக்கு வந்து எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துறது, பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிற ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எரிக்கும் போது அதுலேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வெளியே போகுது. ஸோ இந்த எனர்ஜி செக்டர் தான் பிக்கஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி உங்களுக்கு லேண்ட் யூஸ் சேஞ்ச், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இயற்கை அமைப்புகளை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது. நம்ம நகரமயமாகல் போகும்போது அர்பனைசேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நிறைய வனப்பகுதிகளை அழிக்கிறோம், நீர்நிலைகளை அழிக்கிறோம். இந்த இயற்கை அமைப்புகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதும் ஒரு 20% வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து காரணமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டை வந்து இவ்வளோ தூரம் மோசமாகிட்டு இருக்கு. அப்போ 70% காரணமாக இருக்க இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோடைய அந்த பயன்பாடு கிளைமேட் சேஞ்ச் அதிகரிக்கும் போது இன்னமும் அந்த எனர்ஜிக்கான தேவை அதிகரிக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து இந்த சம்மரில் வந்து 42.7 டிகிரி செல்சியஸ் சென்னையில் பதிவாகியிருக்கு. நுங்கம்பாக்கத்தில் 42.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் இதை விட அதிகமாக தான் இனிமேல் பதிவாகும். இப்போ அடுத்த வருஷம் புது ரெக்கார்டு, இப்போ இந்த வருஷம் தான் ஹையஸ்ட்டுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இந்த விட ஹையஸ்ட்டு வந்து ரெக்கார்டு வந்து பதிவாகும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஏசி இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்போ எல்லார் வீட்லேயும் ஏசி, ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம இன்னமும் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்னும் அதிகரிக்கும். இதுதான் வந்து இதில் உள்ள அந்த கோரிலேஷன். ஐபிசிசியில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஐசேஜ் பீரியடுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகளுக்கு ஆகிற ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை +1 -1 அப்படிங்கிறது மாதிரியே உலகம் அதை வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு உலகத்திற்கு பல காரணிகள் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த காரணிகளை தாண்டி இப்போ அது அதிகமாகுது அப்படின்னாங்க. அது என்னென்ன காரணிகள், அது ஏன் இப்போ அதனால் கிளைமேட் சேஞ்சை தடுக்க முடியல? இந்த கடைசியாக வந்து ஐசேஜ் வந்து பூமியில் ஒரு 5 தடவை நிகழ்ந்துருக்கு. கடைசியாக நடந்த ஐசேஜ் வந்து நீங்கள் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குவாட்டினரி ஐசேஜ் அப்படிம்பாங்க அதை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எங்கர் ட்ரையாஸ் அப்படிம்பாங்க அந்த ஐசேஜ். அது ஒரு 6,000 ஆண்டுகள் இருந்தது. கடைசியாக நான் சொன்னேன், அந்த 12,000 ஆண்டுகளாக இந்த பூமியில் வந்து ஒரு நிலையான டெம்பரேச்சர் நிலச்சி இருக்க காரணமாக ஒரு சில ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் காரணமாக இருந்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், க்ரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஐஸு, அப்புறம் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் மான்சூன், அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜியன், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃப், கோரல் ரீஃப், அது
அப்புறம் ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய போரியல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 7 வந்து இருக்குது. 7 காரணிகள் வந்து இந்த பூமியில் இத்தனை ஆண்டுகளாக இந்த பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 14 டிகிரி செல்சியஸ், இந்த 14 டிகிரி செல்சியஸ் வந்து +or-1 இருக்க காரணமாக இருந்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து இப்போ அமேசான், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எடுத்துக்கணும்னா அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய மொத்த கார்பனை வந்து இழுத்து ஒரு லங்ஸாக செயல்பட்டு இருந்தது. இப்போ இந்த கிளைமேட் டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அமேசான் காடுகளில் வந்து காட்டுத்தீ ஏற்படுது. ஸோ அது இத்தனை ஆண்டு காலமாக எந்த அளவுக்கு கார்பனை வந்து தன்னுள் இழுத்து வச்சுதோ அதை விட 2 மடங்கு அதிகமான கார்பனை அதுவே செக்ரிகேட் பண்ணுது. ஸோ ஒரு இடம் வந்து அது கார்பன் சிங்காக செயல்பட்டுட்டு இருந்தது, டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டு இருக்கு, இந்த டெம்பரேச்சர் மக்கள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து கார்பன் வந்து பயங்கரமான உமிழ்வை வந்து அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து உடையுது. இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றும் உடையுது. டெம்பரேச்சர் அதிகமாகுது, கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக உருகுது. இந்த கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஐஸாக இருக்குது இந்திய மக்கள், தெற்காசிய மக்களுக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஐஸ் அப்படியே இருந்தால் தான் அந்த அட்லாண்டிக் பகுதியிலேருந்து ஹீட்டை வந்து ஓஷன் கரண்ட்டு ஆஃப்ரிக்காவுக்கும் சவுத் ஈஸ்ட் காண்டினென்ட்டுக்கும் கடத்தி வரும். இதனால தான் வந்து 2 நிலப்பரப்புகளுக்கும் மழை பெய்யும். இப்போ அங்கே அதிக அளவில் வந்து கிரீன்லாண்ட் பகுதியில் அதிக அளவு ஐஸ் உருகி அந்த இடம் தண்ணி அதிகமாக கலக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட்டை வந்து அதெல்லாம் அதிகமாக கடத்தி கொண்டு வர முடியாது அட்லாண்டிக் ஓஷன் கரண்ட்னால. ஸோ இந்த இடத்துல வந்து மான்சூன் அப்படிங்கிறது உடையுது. இந்த மான்சூனை நம்பி தான் விவசாயமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது பிரேக் ஆகுது. டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால பவளப்பாறைகள் எல்லாமே வந்து எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. ஓஷன் வந்து அதிகமாக அசிடிஃபை ஆகிறதுனால அது அதிகமாக ரியாக்ட் ஆகி எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பூமியில் வந்து மரங்களால் தான் அதிகமான வந்து ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து மரம் அப்படின்ட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிக அளவிலான ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா பவளப்பாறைகள் தான். இந்த பவளப்பாறைகள் எல்லாமே வந்து இப்போ அழிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது, பவளப்பாறைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பூமி நிலத்தில் இருக்க செடி மாதிரி. அவங்க உணவு வந்து ஆரம்பம் உற்பத்தி எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பவளப்பாறைகள் தான். அங்கேருந்து தான் வந்து எல்லா உயிரினங்களும் வந்து அந்த ஃபுட் செயின் அங்கே டெவலப் ஆகி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதுதான். இப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது இல்லை. ஸோ இது வந்து எது வந்து இந்த பூமியோட டெம்பரேச்சர் வந்து காத்துக்கிட்டு இருந்ததோ இல்லை நிலையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததோ அது எல்லாமே இப்போ அழிய ஆரம்பிக்குது. அது எல்லாமே டிப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு டேர்ம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது அழிஞ்சது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வருஷமாக இங்கே இருந்த கிளைமேட் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். 2050 அந்த ஐபிசிசி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இது வரைக்கும் பேர்னியர் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம், வற்றாத நதிகள்ங்கிறது வந்து பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் கிடையாது, நார்த் இந்தியாவில் இருக்க நம்ம கங்கை, சிந்து இது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அந்த நதிகளே 2050 வறண்டுரும் அப்படின்ட்டு ஐபிசிசியோட ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது வந்து இந்தியாவோட மக்கள் தொகையில் பாதி மேற்கு மேலே அந்த நம்பி இருக்கிற போது அது எப்படி வறண்டும், அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன? இந்த இமாலயன் மலைத்தொடர் கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானில் தொடங்கி இப்போ மியான்மர் பகுதி வரை இருக்கக்கூடிய இமயமலை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 12 வற்றாத நதிகளுக்கு ஆதாரமாக இருக்குது. இந்தியாவில் வந்து இண்டஸ் இருக்குது, கேஞ்சஸ் இருக்குது. அதை தவிர்த்து சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்ட்டு மொத்தம் 7-8 நாடுகளில் 12 நதிகள் வந்து ஆதாரமாக இதாக இருக்குது. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 170 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. இங்கே ஒரு வேளை இது இமயமலை வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் உருக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ அதிக அளவில் ஆரம்பித்ததுனால என்னென்னா ஐபிசிசியில் வந்து 2050 வற்றிடும் அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து
இமாலயன் ரேஞ்சஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் வந்து 2015 இந்த பகுதிகள் இந்த ஆறுலாம் பாயுதில்ல, அந்த அதிக அளவிலான தண்ணி வந்து பாயும். இப்போ கங்கையில் வந்து பாயிற தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2050களுக்கு அப்புறம் அந்த அளவு வந்து படிப்படியாக கம்மியாகி 2100 வந்து தண்ணி வந்து சுத்தமாக பாயாது, ஆனால் இமயமலை வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த பகுதியில் வந்து நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இமயமலை பகுதியில் வாழ்கிற மக்கள் ஆல்ரெடி இமயமலை கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்த நதிகள் பாயுதலை அது நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முதல்ல இருக்குது, அவங்களோட வாழ்விடங்கள் அழியுது. பெரும்பாலும் மக்கள் வந்து விவசாயம் நம்பி தான் இருக்காங்க. விவசாயம் நம்பி இருக்காங்கன்னா இங்கே பாயக்கூடிய நதிகள் தான் ஆதாரமாக வச்சுருக்காங்க. அது மொத்தமாக அழியும் போது அவங்களுடைய மொத்த இடமும் வந்து வாழ்வியலே வந்து கேள்விக்குறியாக்கி இருக்குது. வெப்ப அலைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ பரவலாக நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழகத்தில் பேசப்படுறது. இதை பற்றி ஐபிசிசியில் வந்து சொல்லும்போது வெப்ப அலைகள் அதிகரிக்கும், அதனால மனிதர்கள் பெருசாக பாதிக்கப்படுவாங்க, அதனால் பல உயிரினங்கள் அழியும். ஏன்னா 2014 அப்புறம் ஏற்பட்ட வெப்ப அலைகள்னால ஆஸ்திரேலியாவில் சில உயிரினங்கள் அழிஞ்சதாக கூட ஐபிசிசி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்ப அலைகள்ங்கிறது என்னது, அதை பற்றி ஏன் ஐபிசிசி இப்போ டார்க்காக சொல்கிறாங்க? இப்போ கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பை பற்றி ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க முதல்ல சொல்கிறது வெயில் அதிகமாக இருக்குது, நம்மளால் தாங்கிக்க முடியல, இதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயில் நாங்கள் பார்த்ததில்ல. இப்போ ஒரு 25 வயசு பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம், வெயில் இருக்காது, இப்போ கிரவுண்டுக்கு போக முடியலன்றதெல்லாம் சாதாரணமாக பேச்சு வழக்கில் வெப்ப அலைகளை பற்றி மக்கள் உணர்ந்து அந்த விஷயங்களை வந்து வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே போல தான் இப்போ சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள்லையுமே இந்த வெப்ப அலைகளை வந்து உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். யூரோப் யூனியனில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஹீட் வேவ்ஸ் 40 டிகிரி லண்டனில் வந்து வெயில் பதிவாச்சு. லண்டனில் இருக்கக்கூடிய சாலைகள், தார் சாலைகள் உருகுனது பார்த்தோம். ரயில்வே ட்ராக் வந்து வளைஞ்சிருந்தது, ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுச்சு. அங்கே சிக்னல்ஸ் வந்து இந்த வெயில் தாங்க முடியாமல் அது ஒழுகி ஊற்றுனதை நம்ம பார்த்தோம். யூரோப்பியன் யூனியனில் பொதுவாக பார்த்திங்கன்னா அங்கே யாரும் வந்து ஃபேன் கூட பயன்படுத்த மாட்டாங்க, ஃபேன் பயன்பாட்டுக்கு அந்த தேவை இருக்காது. ஆனால் ஏசி வாங்குறதுக்கு, ஃபேன் வாங்குறதுக்கு மக்கள் கூட்டமாக க்யூவில் நின்னதை இந்த வருஷம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஹீட் வேவ்ஸோடைய தாக்கத்தை நாம் நேரடியாக சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஐபிசிசி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் 4.4 டிகிரி வரைக்கும் இந்த எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி போகும் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து குளோபல் டெம்பரேச்சர். அது இப்போ வந்து 1.2 டிகிரி ரைஸ் வந்து நம்ம தொட்டுட்டோம். அப்போ 1.2 டிகிரின்றது 1880ஆம் ஆண்டில் இருந்ததை விட 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பூமியோடைய சராசரி வெப்பநிலை பதிவாகியிருக்கு. ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் இது மாறுபடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது 2 டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கு. நேபாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து 1.8 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அது வந்து பகுதி சார்ந்து வந்து டெம்பரேச்சர் ரைஸ்ன்றது இன்னும் அதிகமாக உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஹீட் வேவ்ஸோடைய ஆபத்துகளை ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது அறிஞர்கள், ஆய்வாளர்கள் இதற்கு முன்னாடியெல்லாம் வெறும் டெம்பரேச்சர் ரைஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்தாங்க. இப்போது வெட் பல்ப் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை உயர்வு, அதோட ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் உயர்வு, இது ரெண்டும் வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன்ஸாக இருந்துகிட்ருக்கு. அப்போ எந்தெந்த பகுதிகளெலாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் வெப்பநிலை உயரும் போது அது மனிதர்களுக்கு உடல்நிலைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக மாறக்கூடும் அப்படின்ற அடிப்படையில் இப்போ வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்தியாவில் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமாக சென்னை, தமிழ்நாட்டில் வந்து சில பகுதிகள், கடலோட்டின மாவட்டங்கள், கடலூர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகள்லாம் இந்த வெட் பல்ப் அபாயத்தில் வந்து இருக்குது. வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னா உடம்புல இருந்து வேர்வை ஒரு கட்டத்தில் வந்து வேர்க்காது. அதாவது இந்த நம்ம உடம்புல இருக்க வேர்வை ஏன் வெளியே வருது அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஹீட்டை தன்னைத்தானே கூல் பண்ணிக்கிறதுக்காக இந்த உடம்பு வந்து வேர்வையை வந்து வெளியே விடும். அப்படி வேர்க்கிற தன்மையை உடம்பு இழந்துடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து ஹீட்னால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் போன்ற ஆபத்துகள் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறத நிறுத்திக்கிறது அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அந்த ஒரு ஸ்டேஜில்.
அப்போ வெட்பல்ப் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸை தொட்டுருச்சுன்னா மனித இதயம் துடிப்பு வந்து நின்றும், மனிதர்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து செயலிழந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 35 டிகிரி செல்சியஸ் வந்து 2050 வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்ட காலகட்டத்தில் இப்போ 2023 தமிழ்நாட்டில் பல இடங்களில் 32 டிகிரி செல்சியஸ் வெட்பல்ப் டெம்பரேச்சர் பதிவாகியிருக்கு. அப்போ இன்னும் அந்த 3 டிகிரி செல்சியஸ் தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி 35 டிகிரி செல்சியஸ் வெட்பல்ப் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்மளால் வெயிலில் வந்து நடமாட முடியாது. அரசு இப்போ பார்த்தீங்கன்னா கராச்சியில், பாகிஸ்தானில் வெட்பல்ப் டெம்பரேச்சர் வரும்பொழுது அரசாங்கமே அறிவிப்பு கொடுக்குறாங்க, மக்கள் வெளியே போகாதீங்க அப்படின்ட்டு. ஒரு 3-4 மணி நேரம் அவங்க வெயிலில் போனாங்கன்னா சுருண்டு விழுந்துருவாங்க. அப்படியான ஒரு சூழலுக்கு நம்ம ஊரும் வந்து அதை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வெட்பல்ப்புக்கான அந்த இவ்வளோ த்ரெட்டிங் இருக்கும்போது, ஹீட் வேவ்ஸ்க்கான இவ்வளோ த்ரெட்டிங் இருக்கும்போது அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கா, ஹீட் வேவ்ஸ்க்கான அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் போன மாதம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரே நாளில் 54 பேர் ஹீட் வேவ்ஸ்னால் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால் உயிரிழந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கோடை காலத்தில் வந்து நடக்க போகுது. அப்போ அதுக்கு நாம் தயாராக இருக்கோமா, நாம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோமா அப்படின்னா இன்ன வரைக்கும் இல்லை. இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஹீட் வேவ்ஸை சமாளிக்கிறதுக்காக ஹீட் வேவ் வார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பிரத்யேகமான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஹீட் வேவ்ஸ்னால் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸை முதல்ல அந்த வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் முதலுதவி செஞ்சு அவங்க உயிரை வந்து பாதுகாக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஹீட் வேவ் வார்டு வேணும் அப்படின்றத இப்போ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அப்போ ஹீட் வேவ்ஸோடைய அந்த ஆக்ஷன் பிளான், ஹீட் வேவ் பிளான் வந்து நமக்கு வேணும். அப்போ இந்த வெட்பல்ப்புக்கான அந்த பிளான் நமக்கு வேணும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கெங்கெல்லாம் வந்து வெட்பல்ப் 30 டிகிரிக்கு அதிகமாக பதிவாகி இருக்கின்ற டேட்டா வைத்து அரசு வந்து அந்த ஆக்ஷன் பிளானை வந்து உருவாக்கணும். ஐபிசிசியில் இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து கிளைமேட் ரெஃப்யூஜிஸ், காலநிலை அகதிகள். அவங்க வந்து அதிகரிப்பாங்க. அதுவும் வந்து முக்கியமாக டிராபிக்கல் கண்ட்ரீஸில் அவங்க அதிகமாக அப்படிங்க. வழக்கமாக நமக்கு தெரியும் அகதிகள்னால் ஒரு போரினாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து தங்களோட உயிரை காப்பதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அகதிகள். அது ரெஃப்யூஜிஸ் நம்ம ஜென்ரலாக இருக்க டைம். அதனால் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் அதிகமாக புயல், அதிகமாக வெள்ளம், அதிக மழை, இல்லை கடுமையான வறட்சி, கடல் நீர் மட்ட உயர்வு, இது எல்லாமே வந்து காரணமாக இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச். இப்போ வருஷம் வந்து இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய தீவிரமாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து இப்போ வெள்ளம்னால இப்போ பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வெள்ளம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வந்து மறுபடியும் இன்னொரு அந்த பழைய நிலைமைக்கு வருவாங்க. அதுக்குள்ளே அதிகமாக மழை பெய்யும். மறுபடியும் அவங்க பகுதிகளிலேயோ அவங்க வீடுகள்லேயும் தண்ணீர் இன்னொன்று அவங்க வந்து அந்த பகுதியை சார்ந்து வாழ்ந்தக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இப்போ சென்னையை எடுத்துக்கினா 2015 அவ்வளோ வெள்ளம் வந்தது. அதிகமாக பாதிப்பு வந்து விளிம்பு நிலை மக்களை தான் அதிகமாக பாதிச்சுது. இப்போ உலகம் முழுக்கவே வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போன மாதம் ஜூனில் நமக்கு இங்கே சென்னையில் மழை பெஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 வாரங்கள் வந்து வெயில் வந்து கடுமையான வெயிலாக இருந்தது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வெள்ளம் வந்தது. நார்த் பகுதியில் வந்து ஹீட் வேவ்ஸ் இருந்தது. பெங்களூரில் நல்ல மழை, ஒரே நாளில் பயங்கரமான மழை. இது எல்லாமே வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களை வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து 2021 வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு டேட்டா, அதில் வந்து 18 கோடி மக்கள் வந்து முக்கியமாக கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்திற்காக வேறொரு இடத்திற்கு புலம்பெயர்வார்கள் அப்படின்ட்டு ரொம்ப அபாயகரமான தகவலை தெரிவிச்சிருக்கு. ஒரு இடத்துல அவங்க வந்து பல ஆண்டுகாலமாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி போர் சூழலோ இல்லை அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக எந்த ஒரு இதுவும் ஏற்படலை. பாதிப்பாக வந்து கிளைமேட் சேஞ்ச்னால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. அவங்க வாழ்வாதாரம் வந்து அங்கே இப்போ மீனவர்கள் வந்து மீன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய இந்த தவளை மீன், மத்தி மீன் அப்படிம்பாங்க. அந்த மத்தி மீனே வந்து இத்தனை ஆண்டு காலமாக கிடைச்ச இடத்துல இப்போ கிடைக்கல. மீன் கிடைக்க மாட்டேங்குது. அதிக அளவில் மீன் கிடைக்க மாட்டேங்குது.
சீசனுக்கான மீன் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இது எல்லாமே வந்து அவங்கள வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கிறதுனால இன்னொரு இடத்திற்கு அவங்கள வந்து தள்ளப்படுது. ஸோ அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் வந்து அதிக அளவிலான மீனவர்கள் வந்து வேறொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வேறொரு தொழில்கள் வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க. இது பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஐபிசிசியோட 6வது ரிப்போர்ட் வெளியிடும்போது அதிகமாக பேசப்பட்டது கிளாஸ்கோ மாநாடு. கிளாஸ்கோ மாநாட்டோட மையமாக மையமாக வச்சு தான் இது ஐபிசிசியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு கூட பேசப்பட்டுச்சு. இந்த கிளாஸ்கோ மாநாட்டுக்கும் ஐபிசிசிக்கும் என்ன சம்மந்தம்? ஐபிசிசியோட இந்த 6வது ரிப்போர்ட் கிளாஸ்கோ மாநாட்டில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இந்த ஐபிசிசி ரிப்போர்ட்டோடைய அந்த தரவுகள் எல்லாமே இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மையப்படுத்தி இருக்கும். அப்போ இந்த இம்பேக்டை வந்து தணிக்கிறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்றது அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் வெறும் அந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குமே தவிர்த்து அதுக்கான முடிவுகளை எடுப்பது பன்னாட்டு தலைவர்கள் தான். அப்படி ஐபிசிசி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதித்து கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முடிவுகளை ஒரு ஆக்ஷன் பிளானாக எடுப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த கிளாஸ்கோ மாநாடு. இப்போ இந்த கிளாஸ்கோ மாநாட்டில் வந்து பல தலைவர்கள், எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய இப்போ ஏழை நாடுகள் அவர்கள் வந்து பாதிச்சுட்ருக்காங்க, சின்ன தீவு நாடுகள் மூழ்க போகுதுன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை அங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. வளர்ந்த நாடுகள் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தியிருந்தாங்க. வளர்ந்த நாடுகள் தாங்கள் எடுத்து வரும் அந்த முயற்சிகளை பற்றி விளக்கமாக கூறி என்னென்ன இனிமேல் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இந்தியாவுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் வந்து கலந்து கொண்டு பஞ்சாமிர்த வாக்குறுதி, அதாவது 5 கோரிக்கைகளை வந்து பஞ்ச்மிர்த் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கிளாஸ்கோ மாநாட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் நாங்கள் இந்த டைம்லைன், அதாவது 2030க்குள்ளே இவ்வளோ கார்பன் எமிஷனை குறைச்சிடுவோம், 2050க்குள்ளே நாங்கள் வந்து கார்பன் நியூட்ரலாக மாறிடுவோம், இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2070 கார்பன் நியூட்ரலாக மாறிடுவோம், ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறோன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இவர்கள் கொடுத்த இந்த ப்ராமிஸை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா எவ்வளவு எமிஷன் குறையும் அப்படின்ற டேட்டாலாம் உங்களுக்கு ஐபிசிசி ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த தலைவர்கள் இது வரைக்கும் கொடுத்த அந்த ப்ராமிஸை கடைப்பிடித்தார்கள் அப்படின்னா ஒரு 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நம்ம இந்த வெப்பநிலை உயர்வை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்படி இந்த ப்ராமிஸ் கடைப்பிடிக்கப்படலைன்னா அது 4.4 வரைக்கும் போயிடும் அப்படின்றத இந்த ஐபிசிசி சொல்லுது. இதுதான் இந்த ஐபிசிசி ரிப்போர்ட்டுக்கும் இந்த கிளாஸ்கோ மாநாட்டுக்குமான அந்த ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருக்கும் அந்த தரவுகளை வைத்து, ஆவணத்தை வைத்து தான் இந்த கிளாஸ்கோ மாநாட்டில் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு அந்த நிதி உதவி கொடுத்தால் மட்டும்தான் இந்த நடவடிக்கைகளை வந்து நடத்த முடியும். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து மனித காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மனிதர்களில் யார் காரணம் அப்படின்னு இருக்குது. வளர்ந்த நாடுகள் தான் இது வரைக்குமே கிளைமேட் சேஞ்சுக்கு அதிகமான எமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வளரும் நாடுகளும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வளரும் நாடுகள் தான். அப்போ வளர்ந்த நாடுகள் இவர்களுக்கு நிதி உதவி கொடுப்பதன் மூலமாக தான் இங்கே உள்ள மக்களை வந்து பாதுகாக்க முடியும். அந்த கடமை வந்து இது வரைக்கும் பொல்யூஷனை ஏற்படுத்தின வளர்ந்த நாடுகளுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த கிளாஸ்கோ மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பொதுவாக வந்து மனிதர்கள் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. யார் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம்னு நம்ம ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அந்த தேவை இருக்குது. விச் பீப்புள் அப்படின்னு நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு விச் பீப்புள் ரீசன்னு கேட்டிங்கன்னா பதில் த ரிச் பீப்புள் அப்படின்றது தான் ரீசன். இது ஐபிசிசி ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. உலகத்தில் பணம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய 10% மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 10% மக்கள் வந்து 45% கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து காரணமாக இருக்காங்க. அப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மக்கள் வந்து வெறும் 8லேருந்து 10% தான் காரணமாக இருக்காங்க. அப்போ ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது என்னவோ விளிம்புநிலை மக்கள் தான். அப்போ பணக்காரர்கள் செய்த தவறுக்கு ஏழை மக்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றதே ஒரு சமூக அநீதி அப்படின்றது இந்த ஐபிசிசியில் ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக அநீதி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஐபிசிசி ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஐபிசிசி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து உலகத்தில் பல நாடுகள், பல மாநில அரசுகள், நம்ம இந்தியாவிலே பல அரசுகள் பல மாநிலங்கள் வந்து அதை பற்றி நிறையா நிகழ்வு நடத்துகிறாங்க. சென்னையில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னது? ஐபிசிசியோடைய 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து 3300 பக்கங்களை கொண்ட ஒரு ரிப்போர்ட். 3300 பக்கங்கள் கொண்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டில்
சென்னை வந்து 5 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு இம்பேக்டையும் வந்து டீட்டெயிலாக பேசும்போது சென்னை வந்து 5 தடவை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அப்போ சென்னை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு உள்ளாகும், எந்த அளவுக்கான இந்த கிளைமேட் த்ரெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டில் 5 தடவை தான் மென்ஷன் பண்ண முடியும். அப்போ சென்னைக்கான டீட்டெயில் ஸ்டடி கண்டிப்பாக யார் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தான் இந்த சென்னைக்கான கிளைமேட்டுக்கான அந்த வல்னரபிலிட்டி ஸ்டடியாக இருக்கட்டும், இம்பேக்ட் என்னென்ன மாதிரி இருக்க போகுது, இது எப்படி தடுக்கணுன்ற ஆக்ஷன் பிளானை எவால்வ் பண்ண வேண்டியது இங்கே உள்ள லோக்கல் கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் சென்னைக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. சென்னைக்குன்னு இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு தனித்தனியாக கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது உருவாக்கப்பட வேண்டிய தேவை அப்படின்றது இங்கே இருக்குது. அந்த வகையில் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானை உருவாக்குனது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மும்பைக்கு அடுத்தபடியாக சென்னையில் தான் ஒரு ஊருக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் மும்பை கிளைமேட் ஆக்ஷன் பிளானை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் டீட்டெயிலாக வல்னரபிலிட்டி ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த அசஸ்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சென்னை வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சின் காரணமாக கடல் மட்டம் வந்து 134 சென்டிமீட்டர் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 134 சென்டிமீட்டர் கடல் மட்டம் உயரும் பொழுது சென்னையுடைய 16% நிலப்பகுதி வந்து கடலுக்குள்ளே போயிருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிகப்படியாக இங்கே ஃப்ளட்டு வரப்போகுது. 25 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த பெருமழையில் வந்து 494 குடிசை பகுதிகள் சென்னையில் மூழ்கும்னு சொல்லியிருக்காங்க. 46% சென்னையோடைய நிலப்பரப்பு இந்த ஃப்ளட்டுனால் வந்து தண்ணியில் வந்து மூழ்கிறோம், வாட்டர் இன்டென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகரிக்க போகுது. 3.3% வந்து 3.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான டெம்பரேச்சர் ரைஸ் வந்து சென்னையில் வரப்போகுது. சென்னையோடைய மழைப்பொழிவு 5% குறைய போகுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அவங்க ஆராய்ஞ்சு சென்னையோடைய அந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் வல்னரபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னன்றது பேசப்பட்டிருக்கு. இதற்கான ஆக்ஷன் பிளான் ரினியூபிள்ஸ் 100% வந்து நம்மளுடைய கிரிட்டை வந்து ரினியூபிள் ஆக்கிறதுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து பேசியிருக்காங்க. 100% வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறது, கலெக்ஷன் செக்ரிகேஷன் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதற்கான ஃபண்ட் அலோகேஷன்லேருந்து அதுக்கான பண்ணுற அந்த மெத்தடாலஜி வரைக்கும் அதில் வந்து விரிவாக பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அரசு பின்பற்றினால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது. இப்போ நம்ம பேசுனதுலேருந்து, அதாவது சர்வதேச நாடுகளிலிருந்து அதாவது அந்தந்த மாநில அளவில் இருக்கிற அரசாங்கம் வரைக்கும் அனைத்துமே வந்து கிளைமேட் சேஞ்ச் அது வந்து நமக்கு மோசமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இது மனித இருத்தலுக்கான ஒரு பேரபாயம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுருக்காங்க. நாமளும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மளால் அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை மேற்கொள்ளணும். நன்றி.